Welcome to the channel guys. ஒரு 5 மாசமா நான் அவுட் ஸ்டேஷன் இருந்ததனால எந்த வீடியோவும் பண்ண முடியல. Now that I'm back, நீங்க நம்ம எப்படி ஈஸியா PU கோட்டிங் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் guys. PUனா பாலியூரதீன் guys. அவுட்டோர்ல வெயில்ல மழையில ஒரு ஃபர்னிச்சர் போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். கண்டிப்பா PU கோட்டிங் பண்ணணும். PU கோட்டிங் பண்ணினா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கோட்டிங் பண்ற இடத்தை தவிர எல்லா இடத்தையும் நல்லா ரேப் பண்ணி வெச்சுக்கோங்க. போஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு அப்புறம் நீங்க க்ளீன் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். PU கோட்டிங் பார்க்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட் லெவல் வேலை மாதிரி இருந்தாலும் ஒரு பிகினர் ப்ராஜெக்ட் தாங்க இது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஏஷியன் பெயிண்டோட PU யூஸ் பண்ண போகிறேன். சீலர் அண்ட் எக்ஸ்டீரியர் கிளாஸ்ன்னு 2 வரும். ஃபர்ஸ்ட் நம்ம சீலர் 2 கோட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கிளாஸை 2 கோட்டிங் பண்ண போகிறோம். ஸ்ப்ரே கன்னை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி டெஃப்லான் டேப் வச்சு நல்லா கண்டெய்னர் ரேப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அது லீக்கேஜ் வராமல் தடுக்கும். ஏர் கம்ப்ரஸர் அண்ட் ஸ்ப்ரே பற்றி நிறைய விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ என்னோட கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா 8 பவர் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆஃப் ஆகிடும். ஏஷியன் பெயிண்டோட பேக்கேஜிங்கே செம்மையாக இருக்குங்க. சீலர் அண்ட் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே ஹார்ட்வேர் வருது. PU கோட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக PU தின் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸை நல்லா ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 220 கிரெட் வரைக்கும் போடுங்க. ஏஷியன் பெயிண்டோட ரெக்கமெண்டேஷன் வந்து 320 to 400 வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. நான் அவுட்டோரில் தான் யூஸ் பண்ண போகிறதுனால 220 நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் 220 எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. 320 400 நீங்கள் போனீங்கன்னா பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, அதனால் 220 ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்டீரியர் சீலரை 80:20 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 160 ml சீலருக்கு 40 ml ஹார்ட்னர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த கெமிக்கல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு 10 to 15 minutes கொடுத்துருங்க. நம்ம வந்து இந்த PU கோட்டிங்கை ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கோட்டிங் போடுறதுனால ஸ்ப்ரே கன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 15 to 30% வந்து கொஞ்சம் தின்னர் யூஸ் பண்ணணும். இப்போ சீலர் கூட 15 to 30% தின்னர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ 10 to 15 minutes அப்படியே விட்டுருவேன். அந்தந்த மிக்சரை எடுத்து ஏர் ஸ்ப்ரேயில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுற ஒரே வேலை தாங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு ஜிக்ஸாக்காக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா கண்டமினிக் இருக்கிற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் ஸ்மெச்சஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது ப்ராப்பராக லெஃப்ட் டு ரைட்டு ஒரு டாப் டு பாட்டம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இல்லைனா சின்ன சின்ன ஸ்மெச்சஸ் மாதிரி அங்கங்கே, ஏன்னா சில நேரத்தில் விட்டு சில இடத்துல நல்லா உரியும், சில இடத்துல நல்லா உரியாது. ஸோ அந்த பேச்சஸ்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ மேக் ஷுர் ஜிக்ஸாக்காக போங்க. டாப் டு பாட்டம் அப்ரோச் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கோட்டிங் நீங்கள் சீலர் முடித்த உடனே கொஞ்சோண்டு திணற ஊற்றிட்டு அந்த ஸ்ப்ரே கனில் நம்ம சும்மாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நாசிலில் சீலர்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கட்டியாக ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சும்மாவே திணற போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா நாசில் க்ளீனாகவும் இருக்கும், டர்ட் ஃப்ரீயாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதே ஃப்ளோ உங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரே ஒரு சீலர் கோட்டிங் தான் பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா மார்பிள் மாதிரி இருக்குது. எனக்கு இப்படியே ப்ராடக்ட்டை கொடுத்தா கூட ஓகே தான். பட் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சீலர் கோட்டிங் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் போட போகிறோம். ப்ராடக்ட் எந்த அளவுக்கு தாறுமாறாக ஆக போகுதுன்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் சீலருக்கே இது செம்மையாக வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஒரு மார்பிள் ஃபீலிங் எனக்கு. இப்போ திரும்ப நான் 220 கிரெட் வச்சு நல்லா சாண்டிங் பண்ணுறேன். சாண்டிங் பண்ணும்போது ஒரு வுட் பிளாக்கில் இது மாதிரி சாண்ட் பேப்பர் வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் கொஞ்சம் சாண்டிங் பண்ணுங்கள். ஏன்னா சும்மா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு கண்டமணி தேய்ச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரிபிள் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி பிளாக் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் சாண்டிங் பண்ணுறது. சாண்டிங் முடிஞ்சிருச்சு. சாண்டிங் முடிஞ்சோடனே ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே அண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செகண்ட் கோட்டிங் சீலர் பண்ண போகிறேன். இப்போ 2 கோட் சீலர் முடிஞ்சிருச்சு. 2 கோட் சீலருக்கே ஆக்சுவலாக ப்ராடக்ட்டு தாறுமாறாக இருக்குது. இதுக்கு மேலே 2 கோட்டிங் கிளாஸ் போகணும். ஸோ இது வேறு லெவல் கொண்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். கிளாஸ் டப்பாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே தெரியுது, ஒரு கண்ணாடி மாதிரி. இதுக்கு மேலே 2 கிளாஸ் பண்ண போகிறோம். சீலர் பண்ண சேம் ப்ரொசீஜர் தான் இது. 80:20 ரேஷியோ, 160 ml ஆஃப் கிளாஸு அண்ட் 40 ml ஆஃப் ஹார்ட்னர். சரி, 2 கோட் கிளாஸ் பண்ண உடனே ப்ராடக்ட் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. இது செம்மையான ப்ராஜெக்ட்டுங்க. இது சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு நாள் ஏர் கம்ப்ரஸர் இது 2 எடுத்து விளையாண்டு பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அடுத்த ப்ராஜெக்ட்டில் பைனோட வச்சு ஏதாச்சும் வால் ஆர்ட் மாதிரி பண்ணலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். டில் தென் டேக் கேர்.